இப்போ எல்லாரும் கேட்டாங்க காலேஜ் மீட்லாம் நடந்திருக்காதுன்னா இது வரைக்கும் நடக்கலை, யாரும் ஸ்டெப்ஸே எடுக்கலை. நாங்கள் நேவி கேர்ள்ஸ்லாம் வந்து நம்ம எல்லாம் மீட் பண்ணலாம் ஒரு தடவை பெங்களூர்லையோ சென்னையிலையோ அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப நாள் பிளான் பண்ணோம். பட் அது ஒர்க் அவுட் ஆகல. அப்புறம் திடீர்னு ஹாப்பி டேஸில் அப்போ வாங்கின ட்ரெஸ் வாங்கி வச்சுட்டோம் நாங்கள் ரிசார்ட் போகிறோன்னு. பட் அப்புறம் இந்த ரீவைண்ட் 95 ஈவெண்ட் பற்றி எக்ஸைட்மெண்ட் லைக் நம்மளோட ரொட்டீன் ஆக்டிவிட்டி டெய்லி இருக்கும், நம்ம ப்ரொஃபஷன் எல்லாம் இருக்கும். பட் இந்த ரீவைண்ட் ஆக்டிவிட்டி வாட்ஸ்அப் மெசேஜஸ் வந்தாலே வி கெட் எக்ஸைட்டட். என்னதான் வேலை இருந்தாலும் நம்மளுக்கு என்ன வேலை அசைன் பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணணும், நம்ம எல்லாரோடையும் கான்டாக்டில் தான் இருந்தோம் ஹாப்பி டேஸ் குரூப்பில். பட் ஸ்டில் இதனால வந்து இன்னும் கொஞ்சம் எல்லாரோடையும் க்ளோஸாக இருக்க முடியுது. அண்ட் இந்த ப்ரோக்ராமும் எல்லாரோட சப்போர்ட்னால செல்வமணி மெயினாக செல்வமணி தான் பார்க்கணும். பட் எல்லாரோட கான்ட்ரிபியூஷனும் இட்ஸ் அ ட்ரெமெண்டஸ் ஜாப் ஆக்சுவலி. அண்ட் செந்தில் கணேஷ் செந்தில்குமார் எல்லாம் யூஎஸ்லேருந்து வந்து இவ்வளோ பெரிய பிஸி ஷெட்யூலையும் நடந்து கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு சால் வச்சு மொத்த போற முடிச்சது. இந்த ப்ரோக்ராம் வந்து அந்த ஹாஃப் டே ஈவெண்ட்டாக இருந்ததுன்னா நம்ம எல்லாரும் ஒரு அஃபிஷியல் மீட் மாதிரி இருந்திருக்கும். நம்ம இந்த அளவு வந்து இந்த அளவு என்தூசியாஸ்டிக்காக நம்ம வேலை பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ இன்னைக்கு வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் நாளே ஃப்ரைடேவே வந்துட்டோம், நம்ம ஃபேக்கல்ட்டியை பார்க்க போகிறோம். நாங்கள் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே அன்னைக்கு வந்து கூட யாரும் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டோம். 3 hours யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. வெரி கிஃப்டட் அண்ட் ஃபேக்கல்ட்டி எல்லாருமே லைக் இவ்வளோ நம்ம என்ன அப்படி பண்ணினோங்கிற மாதிரி இப்போ யோசிக்க தோணுது. ஏப்ரல் பேட்ச்னா அவ்வளோ உயிரே விடுறாங்க. கிருஷ்ணன் சார்லாம் வந்து நேற்று இன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாரு, ஒரு கல்யாணம் வீடு மாதிரி இருக்கு, எவ்வளோ கலகலப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே அந்த வென்யூ விட்டு கிளம்புறதுக்கு எல்லாருமே 3 தடவை பை சொல்லிட்டாங்க, போவே இல்லை. மேடம் சுபத்ரா மேடமும் பாய் பாய் நாங்க திருப்பி வந்துட்டு திருப்பி பேசிட்டே இருக்காங்க. அப்புறம் 3வது பை சொன்னாங்க, உண்மையிலே போறதா பை சொல்லுங்க சொல்லாதீங்க. சொல்லிட்டு கிளம்புனாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இதே மாதிரி ஆக்சுவலி கண்டினியூ பண்ணணும். நம்ம இனிமே ஹாப்பி டேஸ் குரூப்லயும் we should be very active and happy இருக்கும். Thank you. எல்லா டீச்சர்ஸ் மாஸ்டர் 443 பத்திரம் எடுத்து வச்சு அடுத்த அலுமினி மீட்டிங். and one more thing, நம்ம லைக் பிஸி ஷெட்யூல்ல வந்து நம்மளோட ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். as we are growing நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கணும். யாருமே பேசாத ஒன்று பேசுறோம். லைக் we should enjoy life and அந்த மொமெண்ட்டை நம்ம நல்லா லிவ் பண்ணணும். Thank you. இல்ல ஒரு போற போத்திடுறேன். Thank you. சௌதாமினி இல்லையா சொல்றதுக்கு அவர் ரெடியா இருக்கா பாஸ்கர் பண்ணல ஆக்சுவலி நிறைய பேர் நாங்க பண்ணவே இல்லை. நான் கொஞ்சம் டிராவலிங்லேயே இருந்துட்டேன்ப்பா, அதனால தான் என்னால் வந்து அவ்வளோ கம்யூனிகேட் பண்ண முடியல. என்னோட சன்னோட அட்மிஷன் அந்த ப்ராசஸ் போயிட்டு இருந்தது, டெல்லியிலேருந்து சென்னை அந்த மாதிரி போயிட்டு இருந்தேன். ஸோ ரெகுலராக என்னால் பிகினிங்கில் ஒரு 6 months பேக் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வந்தேன். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட்டாக என்னால் வர முடியல. கம்யூனிகேட் பண்ணிட்டேன், பட் அவ்வளோ இவங்க அளவுக்கு என்னால் சுத்தமாகவே பண்ணலன்னு கூட சொல்லலாம். ஸோ எனக்கு அதனால் வேர்ட்ஸ் இல்லை, பட் ஐ வில் அப்ரிஷியேட் ஈச் அண்ட் எவ்ரிவன் அண்ட் ஐ வில் தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஃபார் தேர் பார்ட்டிசிபேஷன். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் என்னென்னா, என் சைட்லேருந்து கடைசியாக ஒரு ஸ்பான்சர் கொடுத்தாங்க. அது இன்னுமே அடிஷ்னல் ஆக்டிவிட்டீஸை ஃபுல்லாக எங்களால் செய்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. தேங்க்யூ சொல்கிறேன். அது ஜஸ்ட் என்னால் அதான் பண்ண முடிஞ்சுது. பெரிய ஆனது எங்களுக்கு, நம்மளுக்கு
ஜோஸ்வின் சும்மா ஒரு 2 வார்த்தை சொல்லு ஜோசுவா 2 வார்த்தை தேங்க் யூ so much ஆயிருச்சு முன்னாடி வந்து ஜோஸ்வின் நீ ஒரு ப்ரொஃபசர் நீ எப்படி குரூப் பண்ணது தட் இஸ் மெயின் பில்லர் ஹாப்பி டேஸ் குரூப் முதல்ல அட்மினா போட்டு உள்ள சேர்த்து நீங்க தான் அப்ப ட்ரெயின்ல வரும்போது எல்லா வர்க்கும் பண்ணி கொடுங்க இல்ல அது வந்து நான் எதுவுமே கான்ட்ரிபியூட் பண்ணல ஈவன் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணல எதுவும் பண்ணல ஈவன் தோ ஐ நோ த டெக்னிக்கல் பிபிடி ப்ரிப்பரேஷன் ஏதாவது பண்ணணும்னால என்னால பண்ண முடியாத சூழ்நிலை இருந்துச்சு அத வந்து லாஸ்ட் மினிட்ல அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க எல்லாமே பிபிடி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணனும்ன்றதனால கம்ப்ளீட் பண்ண ஐ வாண்ட் டு தேங்க் ஈச் அண்ட் எவரிவன் நான் கூட சொன்னேன் கன்னியாகுமரியில யாராவது ஒரு ஆள் ஜோஸ்மின் பண்ண கூகுள் ஃபார்ம்ஸ் தான் நமக்கு நிறைய அது சாயிஷாவும் ரீஃபாவும் ஹெல்ப் பண்ணாங்க நான் ஃபார்மலா எப்படி போடுவோமோ அகாடமிக்ல அந்த மாதிரி போட்டேன் அவங்க அப்படியே எல்லா क्वेश्चनையும் கண்டென்ஸ் பண்ணி 5 क्वेश्चंस ஆக்கிட்டாங்க ஓகே थैंक यू so much ரிக்வெஸ்ட் நம்ம போட்டோஸ் எல்லாம் வந்திருக்கோம் உங்க Facebook வீடியோ YouTube வீடியோ ஷேர் பண்ணுங்க இல்ல tomorrow morning I will get all the Arasan tomorrow morning I will get it in the pen drive I will forward to you everyone என்னை பேசணுங்கிறாங்க எனக்கே வெக்கமா இருக்கு அதையும் சொல்லிடு எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல இருந்தாலும் பேசுறேன் ஜேசி வந்து சென்னையில ஜேசி எங்க இருக்கீங்க நான் வந்து உங்களை பாக்குறேன் அப்பவும் பதில் சொல்ல நீ வைவால கேக்குற மாதிரி கஷ்டமான கேள்வி கேட்காதீங்க ஈஸியா கேளுங்க ஜேசி பேச கேட்க போறியா ஷூர் பேசு ஒண்ணுமே இல்ல ஆக்சுவலா ரொம்ப பேசிறாங்க ஷால் இருக்கு ஒரு 2 ஐஸ் பிரேக்கிங் ஈவென்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன் சொல்றதுக்கு ஆக்சுவலாக நேற்று வரைக்கும் நான் வர்ற பிளான்லே இல்லை அதுக்கும் திருமூர்த்தி தான் அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் கிக் ஸ்டார்ட் வந்து எங்கன்னா கவுண்டன்ட்ட இருந்து திருமூர்த்திட்ட போய் அண்ணாதுரை சார்கிட்ட போய் எங்கெங்கெல்லாம் போய் என்னை பின்னாடி உதச்சி நீ போய் தான் ஆகணுங்கிற மாதிரி கொண்டு வந்து என்னை விட்டாங்க. இல்லை ஆக்சுவலாக இவங்கெல்லாம் பேச இல்லை அது எனக்கு ஒரு எம்ப்ராசிங் ஆயிடுச்சு. என்னடா நான் வராத ஒரு விஷயத்துக்கு போதா அப்படின்னு சொல்லி இல்லை தென் ஐ ஹேவ் டு பி தேர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். இல்லைன்னா ஆக்சுவலாக ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் நான் சிவாட்ட முடி கூப்பிட்டு கேட்டேன் ஸ்பான்சர்னு சொல்லிட்டு இதுக்கு நான் ஏன் நேம் ஆட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கேட்டேன். எனக்கு கிட்டன் அஜெண்டா நான் முடிச்சிட்டேன். பட் இவன்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன் எதுக்கு ஏன் நேம் ஆட் பண்ணீங்கன்னா நான் வரப்போறது இல்லைங்கிறது நேற்று வரைக்கும் பட் எனக்கு தெரியும் வருவேன்னு அது வரைக்குமே அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். பட் சம்ஹவ் யூ கைஸ் மேட் இட். ரொம்ப லாஸ்ட் மினிட்ல ஜாயின் பண்ணாலும் சாரி ஃபார் த டிலே, சாரி ஃபார் இர்ரெஸ்பான்சிபிள் ஆக்டர். ராஜியும் ஆக்சுவலாக இது டிசைட் பண்ண ராஜி ரீஃபார்ம் தான் என்கிட்ட கான்காலில் பேசினாங்க. என்னை கழுவி ஊற்றி நான் பேசலையா ஆரம்பிச்சது அங்கே இருந்தான். நான் பேசுறேன் அதுக்கப்புறம் படையப்பாங்க. அதான் சொன்னேன் எல்லாருக்குமே ரவி அப்ப எங்க யாரையும் மதிக்கல. நீ எங்க யாரையும் மதிக்கல நீ வாடி வா அப்ப வா பதில் சொல்லு. அவர் சொன்னதை கேட்பனா எதுக்கு எங்க பேட்ச் படிச்சேன் அவர் பேட்ச் படிச்சு வேண்டியது சால்வே பத்திரமா எனக்கு ஒன்று வந்து அண்ணாதுரை சார் பற்றி பேசணும். எங்களுக்கெல்லாம் இன்னும் அண்ணாதுரை சார்னாலே தெரியாததான் தெரியும். ஆமா இல்ல மாறிட்டாரு ஆளே மாறிட்டாரு. ஆமா மாறிட்டாரு. இருந்தாலும் அந்த பயம் நம்பர் கொடுத்து உனக்கு கால் பண்ணி பேசுவாரு. என்ன பண்றீங்க என்கிட்ட எல்லாத்தோட நம்பரும் கலெக்ட் பண்ணிருக்காரு. அட்லீஸ்ட் 1 மந்த்க்கு ஒன்ஸ் என்கிட்ட பேசிடுவாரு. பேசிட்டு உன்னோட சுகர் லெவல் எப்படி இருக்கு,
பாடி ஹெல்த் எப்படி மெயின்டைன் பண்ணுற அவர் வந்து ஒரு டயபிட்டிஸ் வெல்னஸ் ப்ரோக்ராமில் ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால் என்னை கைட் பண்ணுறது எல்லாமே அண்ணாதுரை சார். இல்லை ரெக்கார்டு தான் லைவ் இந்நேரத்துக்கு யார் லைவ் போடுவோம். இன்ஃபேக்ட் ஃபோன் பண்ணிவிட்டு எனக்கு லைவில் வர்றதுக்கு எனக்கு கம்பல்சரி எனக்கு லிங்க் அவர் தான் ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு சொன்னது அவர் தான். இன்ஃபேக்ட் லைவ் ஸ்ட்ரீமிங் வேணாம் நம்ம பணையப்பன் சஜஸ்ட் பண்ணாங்க. ரீசன் என்னன்னா அது ஒரு 12,000 இன்வால்வ் ஆகுது, நம்ம மணி சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த ஒருத்தருக்காகவாது லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணணும் அப்படின்னு நைட் 12:30 மணிக்கு பார்த்துருக்காரு. லைவ் ஸ்ட்ரீமிங்கை ஆட் பண்ணோம். பட் சம்பவ் கலாம்னால திருப்பி அந்த 12,000 சேவ் பண்ணிட்டோம். கலாம் வந்து தேங்க்யூ சார். ஸோ கலாமுக்கும் அரசருக்கும் அந்த போகுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வாலண்டியராக கலாம் பண்ணாங்க. அண்ணாதுரை சார் உங்கள் எல்லாருக்கும் சொல்ல சொன்னது என்னென்னா, இந்த மொமெண்ட் உங்கள் லைஃப்பில் இன்னொரு தடவை கிடைக்குமா, யாரையும் மிஸ் பண்ண விடாதீங்க. போயாவது நேராக போயாவது கூட்டிகிட்டு வாங்க. பணம்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவர் சொன்ன வார்த்தை இன்னொன்று, உனக்கு ஏதாவது ஷார்ட் கமிங்ஸ்னால் எனக்கு ஃபோன் அடி, நான் உனக்கு அனுப்புகிறேன். இது வரைக்கும் எனக்கு அந்த சுச்சுவேஷன் வரல சார். வேணும்னா நான் திருப்பி உங்களை அப்ரோச் பண்ணுறேன். எல்லாரும் சொல்றோம்ல, நம்ம எல்லாம் பார்த்து அண்ணாதுரை சார் வேற கேம்பஸ்ல ஸ்டேட்டஸ் வேற, ஏர்ன் பண்ற மணி வேற, குரூப்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு குழந்தையா நம்ம எந்த பிரச்சனை இல்லாம இந்த ஃபங்க்ஷன் நடத்தி முடிக்க வேண்டியது பொறுப்பு. சுப்பிரமணிய நம்பர் கொடுத்தேன். எவ்ரி மந்த் வாங்கின அடுத்த செகண்ட் அவன்கிட்ட பேசி சுப்பிரமணியிட்ட சாரி கேட்டிருக்கேன். ஒரு இன்சிடென்ட் என்னென்னா, அப்போ அந்த பீரியடில் கொஞ்சம் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்டடி வர வேண்டிய ஒரு கட்டாயம் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் அந்த டைமில் அவர் டெரராக பிஹேவ் பண்ணுது. பட் ஆனால் அவர் அதை இப்போ ரியலைஸ் பண்ணுறாரு. இப்போ சுப்பிரமணிய அண்ணாதுரை சாரும் ரொம்ப க்ளோஸாக பழக ஆரம்பிச்சிட்டாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் அண்ணாதுரை சார் அவரோட இன்வால்மெண்ட் இந்த ஈவெண்ட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவரோட மெசேஜ் படித்து பார்த்தீங்கன்னா மேகசீனில் தெரியும். மேகஜின்லாம் படிங்கப்பா, எல்லாரும் மேகசின் எவ்வளோ தூரம் அதில் இன்வால்வ் ஆகிருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியும். ஸோ ரெண்டாவது விஷயம் என்னென்னா, விஜய் சேகர் போய் சொல்லும்போதே நேற்று நைட்டு எனக்கு விஜய் சேகர் சார் கேலண்டர் மார்க் பண்ணி வச்சுட்டேன், வேறு எந்த ஆக்டிவிட்டியும் வைக்கக்கூடாதுன்ட்டு 1 மந்த் முன்னாடி சொல்லிட்டேன். ஃபேமிலியில் அவங்க ஒய்ஃப் வந்து எனக்கு கண்டிப்பாக வந்துடுறேன். ஏன்னா ஆமாம், அவங்க பையன் எல்லாமே என் கூட நிறைய சிட்டிஸில் நார்த்தில் ட்ராவல் பண்ணோம். ஸோ அதனால் அந்த அசோசியேஷனில் நாங்கள் இன்னுமே we are closely in touch with them. அவங்கள்ட்ட பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த நம்பர் கேட்டு வாங்கினேன், அவங்கள கம்பலாக நாளைக்கு இன்றைக்கி வரணும்னு சொல்லியிருந்தேன். அவங்க ஒய்ஃபோடு இன்றைக்கி வந்திருந்தார் விஜயராஜ் சார். கொஞ்சம் லேட்டு பட் வந்துட்டாங்க. அவர் விஜயசேகர் சார் நம்பர் கொடுத்தாங்க. ஸோ அவர்கிட்ட பேசினோடனே அவருக்கும் ரொம்ப சந்தோஷம். நம்ம எல்லாத்த பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஃபேஸ் ரெகக்னைஸ் பண்ண முடியல, எல்லாத்தோட ஃபோட்டோ இருந்தால் எனக்கு அனுப்பி செல்லும் அப்படின்னாரு. ஸோ நம்ம ஜோஸ்ஃபின் ப்ரிப்பேர் பண்ண பிபிடியை விஜயராஜ் சார், விஜயசேகர் சாருக்கு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அவருக்கு அனுப்பி விட்டுருந்தேன். அவர் ஆன்லைனில் ஜாயின் பண்ணுறேன்னு சொன்னார். ஆன்லைன் லிங்க் அனுப்புனேன். பட் வந்தாரா வரலன்றதை நீங்கள் பகலில் மானிட்டர் பண்ண முடியல. அவர் எங்கே இருக்காரு? அனலிஸ்டாக இருக்கிறாரு. நேற்று நைட் ட்ராவலில் பேசினேன், அதனால் பெருசாக பேச முடியல. கவர்மெண்ட்டில் இருக்காங்க, நான் வேறு எதுவும் கேட்டுக்கல. நான் என்னை செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஈவெண்ட்டை மட்டும் ப்ரொமோட் பண்ணி சொல்லிட்டேன். மூணாவது விஷயம் அப்துல்லா. அது நேற்று ராத்திரி 10 மணிக்கு நான் திருப்பி இங்கே வந்துட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப நாளாக அரசன்ட்ட கேட்டேன், அப்துல்லா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி ஷாயின் ஷா வச்சு கன்வின்ஸ் பண்ணலான்னு ஷாயின் ஷாட்ட கேட்டேன். அவரும் பேசிட்டு இல்லை அப்துல்லா வரல சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அப்துல்லா விட்றதுக்கு மனசு இல்லை. சரி ஒரு அட்டம் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஃபோன் பண்ணேன். மும்பை நேற்று நைட்டு 10 மணிக்கு அப்துல்லா மும்பை. பட் இன்றைக்கி காலைல 8 மணிக்கு அப்துல்லா கோயம்புத்தூர். ஸோ அன்றைக்கி ராத்திரியிலே டிக்கெட் போட்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ அவர் தான் நமக்கு அந்த ட்ரை நட்ஸ் பேஸ்கெட் ஃபுல்லாக ஸ்பான்சர் பண்ணார். அவரால் முடிஞ்சது பண்ணார். மீதி 10ஆவதுக்கு நம்ம கொஞ்சம் வாங்கினோம். ஸோ அப்துல்லாஸ் கான்ட்ரிபியூஷன் இஸ் ஆல்சோ ரெகக்னைசபிள். இந்த இடத்துல ஷார்ட் நோட்டீஸ் நம்ம எல்லாத்துக்காகவும் நேற்று ராத்திரி உடனே பிளான் பண்ணி உடனே கிளம்பி வந்ததுக்கு ஊருக்கும் தேங்க்ஸு. கீதா மேடத்திட்ட பேசினேன், ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. பிஓசி பாஸ்கெட்டில் நம்பர் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி பேசியிருக்கிறேன் அவங்கள்ட்ட. அவங்க இன்றைக்கி திரும்பிச்சர் கோவிலில் இருக்கிறதுனால வரலன்னு சொல்லி காலையிலேருந்து எனக்கு ஒரு 4 தடவை கால் பண்ணிட்டாங்க. பட்டு
பகலில் பேசலை. அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் பாஸ்கர் மூலமாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கீதா மேடம் ஃபஸ்ட் இயரில், ஆமாம், ஆஸ்திரேலியாவில் இப்போ இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் நேற்று மெசேஜ் அனுப்பினேன். பட் அவங்க சைட்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அப்புறம் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணோம். நேற்று எல்லா ஸ்டாஃப் மெம்பர்ஸ்க்கும் கால் பண்ணேன். எல்லாருமே நீங்கள் நேராக பார்த்ததுக்கப்புறம் நான் ஒரு மெயில் அனுப்பியிருந்தேன், நானும் ஒரு கால் பண்ணியிருந்தேன். எனக்கு நம்பர் இல்லை. சந்து பாபு ஸ்ரீனி வந்து அப்பையிலேருந்து எனக்கு நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு, அக்கௌண்டன்ட்டு. பட் எனக்கு அவருக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸு. நான் சொன்னதுக்காக நோ சொல்லலை. ரொம்ப 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 ப்ராம்ப்ட்டு. அக்கௌண்டண்ட்டை விட்டுடலாம். பட் சாரி, அக்கௌண்டன்ட் சொல்கிறேன், அக்கௌண்ட் எக்ஸ்பர்ட்டை விட்டுட்டோன்னா ட்ரெஷரர். இந்த சில்வர் காயின் ஐடியாவுக்கு வந்து நான் இவரை ரொம்ப போட்டு படுத்தினேன். நான் செலவே ஆகக்கூடாது, ஆனால் காயின் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நாங்கள் நிறைய ரிசர்ச் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணோம். சில்வர் அவங்க கடையில் இருந்த சில்வர் எடுத்து லேசரில் என்கிரேவ் பண்ணோம் முதல்ல. பட் எனக்கு அந்த இம்ப்ரெஷனில் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அதுக்கப்புறம் ஸ்ரீனி எனக்கு இது கண்டிப்பாக எனக்கு இந்த குவாலிட்டியில் தான் வேணும், எனக்கு லேசர்லாம் வேணாம், வேறு எப்படியாவது ஹேண்ட் ரிட்டனாக எதாவது பண்ண முடியுமா, 150 காயின் தானே, ஹேண்ட் ரிட்டனாக பண்ணுங்கன்னு ஒரு ஐடியா சொல்லி பார்த்தேன். அதுலேயும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரல. அப்புறம் ஃபைனலாக பட்ஜெட் இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படிங்கும்போது தான் ஒரு ஃபஸ்ட்டு கமிட்மெண்ட் வந்தது எனக்கு, ஷைன்ஷா கமிட்மெண்ட்டு. சரி, அந்த 10,000 வந்து நாங்கள் அப்படியே சில்வர் காயினோட டை ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, சரி ப்ரொசீட் பண்ண சொல்லி டை ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு பாம்பேயில் டை ஆர்டர் பண்ணிவிட்டு, இந்த டை வர்றதுக்கே ஒரு 15 நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் ஒரு சாம்பிள் காயின் எனக்கு வேணும், அது நல்லா வந்தால் தான் அடுத்து ப்ரொசீட் பண்ணணும், இல்லாட்டினா பண்ணக்கூடாது, ஏன்னா அந்த மணி வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு காயின் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு சாம்பிள் அனுப்பினார். ஸோ அது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுக்கப்புறம் தான் மீதி காயினை மீன் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ அந்த காயின் எஃபர்ட்ஸ் ஃபுல்லாக ஸ்ரீனிவாசனுக்கு. ஏன் சில்வர் காயின்னா, சில்வர் ஜூப்ளி சில்வராக இருக்கணும், யாரும் நம்ம அந்த கிஃப்டை வந்து தூக்கி போட்டுக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டுக்காக திங்க் பண்ணேன். பட்ஜெட்டுக்குள்ளேயும் வரணும் தான் 2 கிராம் காயினாக பண்ண சொன்னேன். ஒருவேளை இந்த பட்ஜெட் நமக்கு முன்னாடியே நமக்கு கம்மிட் ஆகிடுச்சு, ஒரு 4 கிராம் 5 கிராம்ஸ் கூட பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக 5 கிராம் தான் பண்ண முடியும். கொஞ்சம் நிறைய எஃபோர்ட் கோல்டு காயினா ஒரு போர்வை போகுது. சரி, அது காயின் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறது கொஸ்டினபிளாக இருந்தது. அதுக்கு ஒரு 3 தடவை ஒரு சேலத்துக்கு அலைய வச்சேன். உட்டன் இதில் வந்து என்கரேஜ் நிறைய கடையில் அலைஞ்சி ஷோகேஸில் வைப்பாங்க, அது மாதிரி பண்ணீங்கன்னா அப்படியே பண்ணுறாங்க. ஆனால் இப்படி பண்ணி வச்சிட்டாங்க. இன்னும் இது எல்லாம் அப்படி அப்படியே பீரோவில் வச்சுருவாங்க, கடைசியாக பிடிச்சது வந்து எனக்கு விசிபிளாக இருக்குது. ஆமாம், ஷைன்ஸாக ரெக்கமெண்ட் பண்ணேன். அப்புறம் ஃபைனலாக என்கிட்ட இதுதான் பண்ண போகிறோம்னாங்க. சரி, அப்புறம் அதை வச்சு வாங்கிக்கலாம். கிளாஸில் என்கரேஜ் பண்ணுவாங்க. ஃபைனலாக ஆர்கனைஸ் அப்படியே எல்லா எஃபர்ட்ஸுக்கும் ஸ்ரீனிக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ். இல்லைங்க, நம்மளோட ஃபங்க்ஷன் நம்ம செய்ய வேண்டியதாங்க. இல்லை இல்லை, அந்த ஒர்க் பண்ணி கொடுத்தீங்க இல்லையா, என்னதான் பணம் நாங்கள்லாம் இருந்தாலும் நம்ம ஃபங்க்ஷன் வேற யாருக்காவது ஜுவல்ஸ் ஏதாவது பண்ணணும்னா சீனியர் இது ஆக்சுவலாக நான் வெளியில தான் ஜுவல்ஸ் வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஃப்ரீயாகவே கொடுக்குறாரு அவரு. இவன் இது தெரியாம நான் வெளியே காசு கொடுத்து வாங்க. கவனிங்க, கான்செப்ட் கவனிங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் சிவா சொன்னாரு, நான் ஸ்ரீனிவாசனை பார்த்தேன் அப்படின்னாரு. என்கிட்ட எதுக்கு அங்கே போனேன், அந்த ஊரில் உனக்கு பிஸ்னஸ் இல்லையே அப்படின்னு கேட்டிருந்தேன். இல்லை நான் ஜுவல் வாங்கினேன். அதுக்கப்புறம் சரி ஸ்ரீனிட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக ஒரு ஜுவல் வாங்கணுமேன்னு சொல்லிட்டு வாங்கினேன். வெளியில் இருக்கிற மார்க்கெட்டை விட பியூரிட்டி 99% அந்த சர்டிஃபிகேஷன், அது என்னை அந்த கடைக்கே கூட்டிகிட்டு போனார். என் கண்ணு முன்னாடி அனலைஸ் பண்ணாங்க, ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அது
கற்றுக்கணுங்கிற ஆசை எனக்கு இருந்தது. ஒரு எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோ ஃபோட்டோமீட்டர் மூலமாக கோல்டு அனலைஸ் பண்ணி சர்டிஃபிகேஷனோட ஸ்ரீனி எனக்கு அந்த கோல்டு கொடுத்தாங்க. பில்லோடைய பில் இல்லாமல் ஜிஎஸ்டி கிடையாது. ஸோ எனக்கு அதுலேயும் ப்ராஃபிட் இருந்தது. அதனால அந்த மொமெண்ட்லேருந்து என்னோட கோல்டு பர்ச்சேஸ் வெளியில் நிறுத்திட்டேன். நான் ஃபுல்லாகவே ஸ்ரீனிட்ட வாங்குவேன். கோல்டு வாங்கி பேசுறீங்க அதுல இருக்கு மேகசின்ல இருக்கு எல்லாருக்கும் நன்றி. என்னன்னாலும் பண்ணலாம். ஓகே எவனாது ரவி இது பணிவெளி படத்துல கண்ணாடி உடஞ்சு எவனாது சொன்னது என்ன ஃபீல் பண்ணீங்க சொல்லுங்க சார். இல்ல சால்வே வாங்கி எல்லாருமே ஃபாலோ பண்ணாங்க வர்ச்சுவலி சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் யார் கூப்பிட்டேன்னா எனக்கு கால் பண்ணாங்க. ரவி நான் கூப்பிட்டேன். ரவி நான் கூப்பிட்டேன். உங்க போன் வந்து உங்க ஸ்டாப் ரீச் ஆகல. அப்புறம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் கால் வந்து நான் ரீச் கூப்பிட்டுங்க எனக்கு கால் வரல அப்படிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ ரவி ஃபார் கன்ஃபார்மிங். சயின்ஸை கூப்பிட்டா அப்படி நான் என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் கொஞ்சம் பிரச்சனை இருந்ததுனால இப்போ 3 நாளைக்கு முன்னாடி தான் நான் செட்டில் ஆனேன். அதனால தான் நான் இப்போ வர முடிஞ்சது. அண்டு வேறு யார் கூப்பிட்டு கால் பண்ணி ரீஃபா மெசேஜ் பண்ணியிருந்தேன். சாரி எனக்கு ரீஃபா பேர் தான் வருது. சாய்பு இந்த மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நான் சொல்லி தான் அனுப்பிச்சு விட்ருப்போம் போல இருக்கு. வேறு யார் அரசன் என்னை கான்டாக்ட் பண்ணாரு. அரசன்ட்டே நான் கன்ஃபார்ம் பண்ணல. நான் இப்போ தான் ஃப்ரீயானதுனால தான் நான் வரேன். ஷார்ட் சைஸ் கொடுத்தீங்க எனக்கு கன்ஃபார்ம் நீ வருவேன்னு. ரொம்ப அருமையாக பண்ணோம். எல்லாத்தையும் செந்தில் கணேசன் அனுப்பிச்சிருவோம். அடுத்து அவன் வேறு பேசுவாங்க. டேய் டேய் பயப்படுறாங்க. அடுத்து நீயா அப்படி ஜென்ரலா பேசும். 4 பேர்ட்ட மட்டும் பேசிட்டு இருக்கு. சால்வ் ராகிங் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. நீ வேற தேங்க் யூ so much. ரொம்ப சந்தோஷம். தேங்க் யூ so much. அதுக்கு எல்லாரும் ஒரு ஓ போட்டு குட் நைட் குட் நைட்ல தூக்கம் வருதுல எல்லாருக்கும். அவங்க ரீல்ஸ் ரீஃபன் அண்ட் போர்ட் பெண்டிங் இருக்கு. ரீஃபாவோட ரோல் வந்து ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ். ஸ்பெஷல் தேங்க்ஸ் என் சைடுல இருந்து நம்ம எல்லாரும் சார்பாகவும். தேங்க்யூ ரீஃபா. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண எடுத்துக்கிட்ட எஃபர்ட்டு, அதுக்கு கார்த்தி கொடுத்த சப்போர்ட்டு, இது எல்லாமே நம்ம அப்படியே கவிதை கவிதை பேர் சொல்லும் போது எழுதிட்டே போனேன். தேங்க்யூ ரீஃபா. இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்ல டீ போட்டுருவான். நீங்க அப்படியே டீ சாப்பிட்டு கிளம்புங்க. காலைல 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிருமா? எல்லா காலையும் 8 மணிக்கு கரெக்டாக வந்துடுங்க. அதான் 8 மணிக்கு 7 ஆகி வந்து அதோட முடியுது. வேற யாரையும் மிஸ் பண்ணல நினைக்கிறேன். கயல் கயல் பேசுறாங்கடா. உட்கார்றா. என்னடா யார் கூப்பிட கூட வேண்டாம். நாங்களே கூப்பிடுவோம். நாங்களே கூப்பிடுவோம். அதுக்கப்புறம் பண்றேன். நான் வந்து படிச்சேன் படிக்கல அப்படிங்கறத தாண்டி நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன்.
ஸோ சூப்பர். ஆனால் உங்களை மாதிரி ஒரு பேட்ச் சத்தியமாக நம்மளை மாதிரி பார்க்கவே முடியாது. உங்களோட வந்து சேர்த்த பாருங்கிற மாதிரி இருக்கு. உங்களோட வந்து சேர்த்த பாருங்க பாஸ்கர் அந்த பொண்ணை அதை வச்சு எல்லாத்தையும் மிரட்டிடுறேன். இல்ல இல்ல அதை ஒன்றை வச்சு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுறேன். சைக்காட்ரிஸ்ட் ஒரு கன்சல்டேஷன் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. வரவே மாட்டோம். அடுத்து நம்ம மீட் பண்ணுவோமா பண்ணலையா பண்ணுவோம் 29 அனுப்பும்போது பேசாம போகும்போது பேச வேண்டியதானே. உடனே அனுப்பிச்சோம் நடுவில் சரியா. Angel wanted to come, okay, but she's not in a state of mind to still see இங்க வந்தா நம்ம இந்த மாதிரி சத்தம் போடும். அவ சொன்னா நான் ஒரு போட்டோ கூட எடுக்க முடியல, நான் எடுக்கல. ஸோ ஃபோட்டோலலாம் நம்ம வில் ஸ்மைல். she said she's not even able to smile, so that is why she couldn't come, okay. But I have a request. அவ வரல. So if at least some of us can go and see her. Where she is? அதுக்கு தான் பணையப்பன் சொன்னா அப்படியே 6 மாசம் கொஞ்சம் விட்டுடலாம். 6 மாசம் She's in Manipal. Manipal hospital. மங்களூர் பக்கத்துல இருக்க மணிப்பால்ல மணிப்பால் You all decide and see when you can. அவ வரல, அதனால I don't know if we have to wait for 6 months. If we can, we'll go and meet. We'll definitely meet. இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு கிளம்பலாம், அவ்வளவுதான். Just we'll plan after 3, 4, 6 months. Definitely I will coordinate. Yeah. வேண்டாங்கறாங்க அர்சன். This கழிச்சு. ஒரு நிமிஷம் சொல்ற கேளுடா. அம்மா டிசம்பர்ல 1 year ஆயிடும். Okay. சரி. So what I fix the time actually. See, if we go, I feel she will feel எனக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு. ஆள் இருக்குறாங்க. So you know that thing is important, I feel. Okay, no issues. We'll plan one day. We'll hire a cab. We'll go. எல்லாரும் ஒண்ணு இல்ல ஒரு வர முடியுமோ அவ்வளோ பாருங்க. எல்லாரும் மேங்களூர் ட்ரெயின் வந்துட்டாங்க. It will be very near. From Bangalore 1 hour only. Our convenient date we will reach Mangalore. From that we will go to Manipal. All Bangalore people will also welcome. So அடுத்த happy daysல assignment something here. Can I Yes, something yes, like this? yes. For Bindi's topic. It's always அதாவதுங்க சாதாரண வந்துட்டு தாட் ப்ராசஸ் நம்ம மனத்துல திங்க் பண்றது என்னன்னா let's give them some time. Let's not do anything. 6 மாசம் ஒரு வருஷம் வந்து the day you start is today, not 6 months. So don't ever think you want to let them heal. Healing starts today. Correct, sir. One thing is she will never heal because now see she has to take care of the kids. அவங்க படிப்பு, அவங்க 2 பேரும் காலேஜ்ல இருக்காங்க. அதெல்லாம் அவ டென்ஷன் தான். அதெல்லாம் அவ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. So எல்லாமே வந்து you know it's very difficult for her to comprehend as of now, or I don't know if she'll ever அது அவ state of mind எப்படி இருக்கு நமக்கு தெரியாது. You have to start supporting today. Saree கூட நம்ம சொன்னேன் we'll sponsor it, you don't have to pay. I mean we were just trying to help her because she's the only one earning, but she said no, vanda, I'm fine. So she paid for everything, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. But I feel you know see அவ வரல, so நம்ம எல்லாம் இப்படி வந்து என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டோம். within a month we will plan. அவளே மறந்துட்டோம் அப்படி ஒரு feeling. இல்ல அப்படி இல்ல. You know so if we are able, if some of us are able to go and நம்ம ஒரு 10 பேர் ஒரு 10 members just go meet her. இப்ப நம்ம 40 பேர் போணும் இல்ல, யாராவது 10 members. At some point in life if she wants something, at least she'll know okay I have friends. Sure. Okay, no issues. ஏதோ டேட் ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணுங்க. 95. We will support each other. Entertainment, amusement மட்டும் இல்ல. So there should be some goodwill, good cause. அது ஒரு காலையில ஒரு அவார்ட் பண்ணிட்டோம்.
and this can be the second one. We can always support her if she is interested. At least we can give some kind of helping hand. நோ ப்ராப்ளம். ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. whoever can possible we can join. We can fix a date and we can plan. Yes. I don't, she will not accept also, I think. But moral support, I feel moral support is more than any other. 100%. She is working in Manipal. She need only moral support. That's all. But இப்போ ரீசெண்டாக அவங்கள்ட்ட பேச முடியல அஃபிஷியலாக. பட் we can, அவங்க சொன்ன மாதிரி we can go. நாங்கள் வரோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அட்டென்ட் பண்ணுறது இல்லை. பிந்தி மூலம் போய்க்கலாம். ஆமா, she doesn't attend calls. அதனால தான் நான் பேசல. But she will reply back. Yeah. She is sending messages. Please convey it on behalf of us. இல்ல And at least you are in touch. even 2 days back I tried calling her. She says it's gone. அப்ப எனக்கு ஆன்சர் பண்றா ஜெசி, அப்ப எனக்கு ஆன்சர் பண்றா. யாரோ ஒருத்தர் கன்வே பண்ணா Message panna, she will reply. But there are days when she will call back. But I'm also not expecting that from her. Got it. இல்ல at this junction நம்ம டிஸ்டர்ப் பண்ணவும் முடியாது. ஆமா. Thanks பிந்தி இது பாரு இம்பார்ட்டன்ட் கன்சர்ன். செந்தில் சொல்லுவாங்க. எல்லாரும் யாரும் கோபம் வரல. வச்சிருக்க கவுண்டர் பிரியா சொல்லுங்க. நீ கொஞ்சம் ஃப்ரீயா பேசுமா. எல்லாரையும் பார்த்தது. திருப்பி நெக்ஸ்ட் எப்போ நம்ம பாத்து சீரியஸ் வர கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு தருணத்துக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப ஆக்டிவா தான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். எல்லா மீட்டிங் எல்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்தது. என்னால மீட்டிங் எல்லாம் அட்டெண்ட் பண்ண முடியல. பட் ரீஃபா, ராஜா, சாய் எல்லாத்தையும் கான்டாக்ட் பண்ணேன். நீங்க எல்லாம் வெரி வெல் ஆர்கனைஸ்ட். செல்வமணி, சாயிஷா, செல்வமணி, சாயிஷா, அரசன், பாஸ்கர், என்பி சிவகுமார், சிவா, யோகநாதன், சாய், மாதிரியே பேசிட்டு வாய்ஸ் பிரின்ஸ் மாதிரியே வேற இடத்துல என்ன சொல்லிட்டு பிரியா வந்து ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. இப்போ இல்ல இப்பவே கதக் இல்ல இப்பவே ஒரு கதக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க மாதிரி தான் ட்ரெஸ் போடுது. கொஞ்ச நேரம் இருந்த மோதியாட்ட பாப்பா. இல்ல உனக்கு பேர் தெரியுங்கற நீ ரிகலெக்ட் பண்ணி பாக்குறியா? கார்த்திக் அவ்வளவு பேர் எல்லாரையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. You all have to stay united and connected together. Yay! You have to divide and reconnect. I really like. Thank you. ஜெயஸ்ரீ எல்லாருமே பேசியாச்சு நன்றி வரை. நமக்கு இல்லப்பா, நீ ஒன்னே நான் சொல்றேன் என்னன்னா, நம்ம நம்மளா தானே இருக்கோம். இந்த இடத்துல நம்ம நம்மளா தான் இருக்கோம் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிட்டோம். அதனால தான் நம்ம வந்து நிஜமா நான் நினைக்கிறேன். நான் இப்படி அப்பையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு பொறாமன்னா செல்வமணி மேல. ஏன்னா என் தங்கச்சிக்கு மியூச்சுவல் ஃப்ரெண்டா இருக்காப்ல. எனக்கு ஒரு ஹாய் மெசேஜ் கூட போடல. சாயி நல்ல வேளை லதா இல்ல. செல்வமணி இவ்வளவு
பிஸி ஷெட்யூல்ல இந்த வேலையை வர பண்றீங்களா? இவ்வளவு பிஸி ஷெட்யூல்ல இந்த வேலையெல்லாம் பண்றீங்களே, எனக்கு ஆச்சரியம். என்ன முடியுமோ இல்ல அவன் சொல்றான், இல்ல இவ்வளவு நல்லா போயிட்டு இருந்துச்சு, மொத்தமா கவுத்து இவ்வளவு நேரம் செல்லுபடி காப்பாத்த நினைக்கிற செல்வமணி டைவர்ட் பண்றாங்க. அடுத்து யார் மாட்ட பேசி முடிக்கிட்டோம். இப்படி தான் ஒரு 10 நிமிஷம் வைட்டப் பண்ணிருக்காங்க. கடைசி நான் வரல ஜெயஸ்ரீ பேசுங்க. நோ மோர் டேமேஜ். அரசே எனக்கு கால் பண்ணாரு. டிஸ்டர்ப் பண்றாங்க. அமைதியா இருக்கு. ஜெயஸ்ரீக்கு தயவு செஞ்சு எல்லாம் ரெக்வஸ்ட் கொடுத்து வச்சிருக்கோம். வீட்டுல எங்கேயாவது பிரச்சனை ஆயிரும் போது கொடுத்துறாங்க தெரியலையே. நான் கொடுத்துக்கிறேன். ரெக்வஸ்ட் கொடுத்தேன். நான் கையோட கொடுத்துறேன். அவன் பேச முடியாது.
இதுக்கு மேல டோட்டல் டேமேஜ் ஒன்று மட்டும் தர வாங்கப்பா அங்கே இருந்தால் பிரச்சனையாக கூட்டு விட்டோம். சிரிச்சு பல வருஷம் தூக்கத்துக்கு போயிருச்சு, விழுந்து விழுந்து தெரியுது. ஜெயஸ்ரீ, இனி நீ பேசு ஜெயஸ்ரீ, நீ மட்டும் உள்ள தெரியுது எனக்கு. நீ சொல்லுமா, இன்னும் என்னமா? ஆக்சுவலா அவ வந்து எப்படி சொன்னாங்க ஜெயஸ்ரீ ஏதோ கேஷுவலா சொல்றாங்க. என் பேர் ரவி, நான் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கேன். எவ்வளோ ரெக்வஸ்ட் நான் தான் முதல்ல பேசுறேன். நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆல்ரெடி ஐ இன்ஃபார்ம்டு everything there. It was really a good alumni program. All the staff members, principal, vice principal, Krishnan sir, everyone appreciated. எல்லாருமே சொன்னது என்னன்னா, இவ்வளோ பேர் வருவீங்கன்னு நினைக்கல, நீங்கள் வந்து ஒரு பெரிய விஷயம் தான் எல்லாருமே சொன்னாங்க. அதுவும் நல்லா ஒரு ஆர்கனைஸ்டு மேனரில் நம்ம அந்த ப்ரோக்ராம் பண்ணது வந்து எவ்ரி ஒன் வாஸ் ஹாப்பி. அது வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த ஒவ்வொரு வேலையை செஞ்சாலும் அது வந்து ஒரு ஸ்ட்ரீம்லைண்டாக எங்கேயுமே ஒரு இது இல்லாமல் கியோஸ் இல்லாமல் கரெக்டாக கொண்டு போனது வந்து ஐ கங்க்ராச்சுலேட் ஈச் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். பனையப்பன் வந்து ஒரு அப்பப்போ எனக்கு கரெக்டாக கைட் பண்ணிகிட்டே இருப்பார். மறுபடியும் முதல்ல எல்லாரும் அலாரம் ஆஃப் பண்ணுங்க. தேங்க்யூ பனையப்பன். அவ்வளோ பிஸி ஒரு என்டர்பிரனராக இருக்கும்போது பட் இருந்தாலும் நீ நார்மலாக தான் இருக்கு, உண்மையில தப்பு இல்லை, நாங்கள் தான். ஸோ எப்பப்பெல்லாம் பனையப்பனை நாளைக்கு பிரின்ஸிபலை பாருங்கள், என்னை பிரின்ஸிபல் ப்ரிஃபர் பண்ணுறது பனையப்பனை தான். பட் ஆனால் பனையப்பன் அவைலபிளாக இருக்க மாட்டார். சப்ஸ்கிரிப்ஷனாக என்பி அனுப்புவேன். என்பி பிரின்ஸிபல் ரூம் வாசலில் நின்றுட்டு, செல்லும் நீ பயமாக இருக்குது, நான் போய் என்ன பேசணும், மறந்துடுவேன், நான் நோட்ஸ் கொடுங்க, பேப்பர் எடுத்து எழுதுவார், இல்லை டெக்ஸ்ட் பண்ணிவிடுங்க, நான் மொபைலில் வச்சுக்கிறேன், எல்லாத்தையும் மறந்துட்டு 4 விஷயம் பேசுவார். அதில் 2 பேசிட்டு 2 வெளியில் வந்து என்கிட்ட சரி இருங்க திருப்பி போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அது இப்போ எனக்கு பனையப்பன் இல்லாத நேரத்தில் ஃபுல்லாக என்பி தான் எனக்கு சப்போர்ட் பண்ணார். பட் பிரின்ஸிபலோட ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து பனையப்பன் தான், அவர் இன்றைக்கே சொல்லியிருந்தார். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பனையப்பனுக்கு. நிறைய சப்போர்ட்டு, நிறைய லோக்கல் சப்போர்ட் ஃபுல்லாக எனக்கு பனையப்பன் மூலமாக தான் கிடைச்சிது இந்த ஈவெண்ட்டுக்கு. அது வெரி வெரி தேங்க்ஃபுல் டு
அதுக்கான ரீசன் நீங்க அடுத்த மீட்ல சொல்றீங்க. எதுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் தங்கச்சிக்கு எதுக்கு போய் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்க? அது கண்டுபிடிக்கிறேன் ஒரு ஆண்டியா போறோம் அதுக்கு. சும்மா ஜாலி. நீ மறக்கலாம் நான் ஆக்சுவலா என்ன தெரியுமா? மேன் ஆஃப் தி மேட்ச் இன்னைக்கு செந்தில் கணேஷ் தான். 50வது சால்வே செந்தில் கணேஷ் தான். எத்தனை வேணாலும் போத்துறாலும் செந்தில் கணேஷ் தாங்குவாருங்கிற நம்பிக்கையில அவரோட வார்த்தை கேட்போம். அப்பலாம் இல்ல. லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிருங்க. நீ பொள்ளாச்சிக்காரன். தமிழ் ஓகே பெந்தி. நீ ரீவைண்ட் மோட்ல முதல்ல தமிழுக்கு வந்துரு. ஏங்க எல்லாரும் தமிழ்லயே பேசுங்க ப்ளீஸ். தூக்கு வருதுங்க. தமிழ் சுத்த தமிழ். நீ இங்கிலீஷ் பேசுறீங்க நான் இங்கிலீஷ் பேசிடுவோம். இல்லைங்க நான் வந்து 95ல காலேஜ்குள்ள வரையில ஐ வாஸ் ஷை. காலைல 6 மணி இருக்கு ஆரம்பிக்கிறேன். கோழி கொக்கர கோடு கூச்சு. கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது கம்யூனிகேஷன் வாய்ஸ். நாங்க எல்லாத்தையும் பேசுறது போல இதெல்லாம் வந்து பசங்க கூட பண்ணுவோம். பொண்ணு கூட பேசவே மாட்டேன். பேக் இன் தி டே அப்போலாம் வந்து நீங்க ஜெர்மன்ல இல்ல இது அவங்களுக்கே தெரியும். நாம ஒரு எக்ஸாம்பிள் இல்லைங்க. நாங்க ரொம்ப இட் வாஸ் நாங்க இனிஷியலி நாங்கள் பாரு இவர் அந்த 5-6 பேர் இருக்காங்க இல்லைங்க. இது யூஸ்வலி கம் டு த கிளாஸ் 10 மணிக்கு வந்தால் 11 மணி டீ கடைக்கு கூட்டு போயிடுவாங்க. போயிட்டு சாயந்தரம் 7 மணிக்கு ரூமுக்கு கொண்டு வந்துருக்குவாங்க. இதில் நம்ம படித்து முடிச்சு எக்ஸாம் எழுதி இப்போ எப்படி பாஸ் பண்ணேன்னு எனக்கு 4 வருஷம் கழிச்சுன்னு தெரியல. ஸோ காலேஜ்குள்ள எந்திரிச்சோன்னு அன்னபூர்ணாக்கு போவாங்க. அன்னபூர்ணாக்கு போனால் கிளப்பி போயிடுவாங்க. இப்படி தான் எங்கள் வாழ்க்கையை ஓடி. இல்லை அன்னபூர்ணா சாத்தா வருது நம்மனால தான். நம்ம வெளியே வந்து 9 மணிக்கு கிளம்புனாங்கன்னா சாயங்காலம் 7 மணிக்கு எக்ஸாம் எல்லாம் நான் வந்து எழுதாம போயிருக்கேன். ஸோ இந்த சூழ்நிலை வந்துட்டு a lot of people contributed to இவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவுலயும் நீ முன்னேறி இருக்க. It's like நான் first year organic chemistry exam அப்போ I was like second year first year. Panayappan was there to help me understand how to remember those equations. அதான் இது இப்ப யாருங்க சாய்பர் தான் எனக்கு முன்னாடி அடுத்ததுங்களா? சாய்பர்னா செந்தில் கணேஷ், ரீஃபா வந்து ஆமாங்க எனக்கு பின்னாடி சாய் முன்னாடி அதுக்கு முன்னாடி ரீஃபா போ. ஆமாங்க அப்போ வந்து everybody contributed, somehow helped me get through those years a lot. எப்பவுமே வந்துங்க அங்கே there is some support from somebody saying இது பண்ணக்கூடாது இதை பண்ணு this is how you do stuff. நம்ம லைக் சயின்ஸை முந்தானத்து கேட்ட அப்படி ஏண்டா நீ வந்து என்றைக்குமே எதையும் நான் கேர்ஃபுல்லாக அது ரொம்ப பாலிஷாக சொன்னேன். நான் என்றைக்குமே எதையுமே கேர் எடுத்து பண்ணி நான் பார்த்ததே இல்லையடா என்ன பண்ணுற நீ அப்படின்னா நீ எப்படி தட் இஸ் ஹூ ஐ ஆம். ஏன்னா நம்ம எதையுமே வந்துட்டு ஒரு பொறுப்போட முடிக்கிற இது ஏதோ காலையில வேற மாதிரி சொன்னா எங்களுக்கு தான் தெரியும். இல்ல ஏன்னா தூக்கம் போயிருச்சு. I am like useless and not useless. I would say I was not responsible for a lot of time. எல்லாருமே வந்து இல்ல உங்களால கூட சேர்ந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இதை பண்ணாத அதை பண்ணாத இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு சொல்றதுக்கு ஆள் இருந்ததுங்க அங்கே. they are correcting courses as I go. That's the reason why. அதுதான் வந்துட்டு நான் இங்க இருக்கிறதுக்கு உண்டான காரணமே. some everybody is concerned about you. லெக்சர் படிக்காம ஜோசப் தம்மடிக்கு போயிட்டாங்க. எல்லாருக்குமே
ஜென்யூனா வந்துட்டு கேர் பண்ணி எப்பா நீ வந்துட்டு வேற you're going there is some level of இது உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒரு டெண்டன்சி எல்லாத்துக்குமே இருக்குது. அதனால தான் வந்து it took me to what we are today, all these people showing me. சௌதாமியெல்லாம் வந்து நான் பக்கத்தாலே உட்கார மாட்டேன். சௌதாமி உட்கார்றாங்க அப்படி ஒரு இடத்துல so இல்லைங்க நான் தமிழில் சமது எனக்கு சில வார்த்தைகள் வரமாட்டேங்குது அந்த மாதிரி இப்படி ஒவ்வொருத்தரும் கான்ட்ரிபியூட் பண்ணி யூ ஆல் ஹெல்ப் மீ டு வேர் ஐ ஆம் டுடே அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் தம் இஸ் டியர் எல்லாம் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு எல்லாத்தோடையும் வந்து கம்யூனிகேட் எல்லாத்தோட வந்துட்டுங்க ஒரு ஒரு நட்பு வந்துட்டு இட்ஸ் மோர் தென் த ஃபர்ஸ்ட் லெவல். அது அந்த இந்த ஃபர்ஸ்ட் ஹைட்ல தாண்டி எவ்ரி சிங்கிள் ஒன் ஆஃப் எனக்கு ஐ ஹேவ் த ப்ரிவிலேஜ் எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. எனக்கு நோ ஹே செந்தில் கணேஷோட போயிட்டு இது பண்ணலாம், செந்தில் கணேஷோட பேசலாம், இது பண்ணலாங்கிற ஒரு ஃப்ரீடம் அவங்களுக்கு இருக்குது. இவன் தாண்டா it seems like people are taking advantage of you, but really இவன் தாண்டா நம்ம பையன் தாண்டாங்கிற ஒரு அன்பு எனக்கு என்னைக்குமே எல்லாத்துக்கும் இருக்கு. So you are one of mine. Yeah, that's what Matt like எனக்கு I feel like I'm related to a lot of people. Exactly, you are right. And everybody is ஒரு பாயிண்ட்ல I read எல்லா மெசேஜும் படிச்சேன். இந்த மெசேஜ்ல மட்டும் தான் we has to help each other contribute. அப்புறம் இன்னொரு விஷயம் கூட யாருமே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸையோ யாருமே தேங்க் பண்ணவே இல்லை. அண்ட் ஒன் மோர் ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வைஃப் ஆல்சோ யூ ஹவ் மென்ஷன். ரியலி குட். எழுதி கொடுத்ததே வைஃப் தான். எனக்கு அவங்கலாம் முதல்ல பேசினவங்களெல்லாம் விட்டுட்டாங்க. வந்து நின்னாண்டா எனக்கு என்ன சந்தோஷம் எவ்ரிபடி எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம வாங்கினாங்கிற ஃபீலிங் எப்பவுமே இருந்துட்டு எல்லாம் ஆல் தி டைம் whenever they are like நல்லதோ கெட்டதோ அவன் தாண்டா விடு ஏதோ கரை போய் தொலைது அப்படிங்கிற மாதிரியே இதுக்கான இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ரிலேட்டிவ் டு மீ. எல்லாருமே சொந்தக்காரங்க ரேஞ்சுக்கு தான் இருக்காங்க ஒழிய எல்லாம் நோபடி இஸ் லைக் எப்பா ஹலோ சொல்லிட்டு போகிற ஆளே கிடையாதுங்க. டே வாடான்னு சொல்கிறேன் ஒரு பழக்கத்தில் தான் இருக்கனால தானுங்க. ஆல் தட் வாஸ் வாட் ஐ வாஸ் மேட் ஆஃப் டுடே. எல்லாம் எவ்ரிபடி கான்ட்ரிபியூட்டட் அண்ட் created me the way you all influenced me, and that's what helped me to be who I am today. And thank you. And this one I didn't expect it to be this big of a success, but it's a phenomenal event. They all spent so many எல்லாருமே வந்துட்டீங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொன்று பார்த்து எல்லாத்தையும் பண்ணது பூரா வந்து the whole team deserves a lot more gratitude than anything else. அது வந்து நம்ம வந்துட்டு அது எந்த விதத்துலையும் குறைச்சி all these people put so much effort, so much energy, so much sacrifices. எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு வந்துட்டு this is a phenomenal event, well organized. Everyone should be proud of ourselves for making this happen the way it is. என் சைட்லேருந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஏற்கனவே சொல்லிட்டேன். எங்க சைடுல இருந்து சொல்லுங்க நிறைய ஒரு சால் தான் வச்சிருக்கீங்க. குளுக்கோமீட்டர் கொடுக்காத வரைக்கும் குளுக்கோமீட்டருக்கு அரசனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அந்த ஐடியாவை நான் தான் சொன்னேன். ஏன்னா இப்போ பட்ஜெட் இல்லை. உங்கள் ஆஃபீஸில் அவர் எனக்கு ஒரு குளுக்கோமீட்டர் கொடுத்தாரு. ஆமாம், அதுதான் இன்னைக்கு எல்லாருக்குமே கொடுத்துருக்குறோம். வீட்டில் போய் சர்ப்ரைஸ் ஆக வேண்டாம். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் அரசன். ஓகே, செந்தில் கணேஷ்கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு அவரோட என்ன சொல் குவாலிட்டி அப்படின்னா என்னென்னா, ஆமாம் கொஞ்சம் தடுமாறுது. ஏன்னா உங்கள் ஜெனரசிட்டி எனக்கு அந்த டைம் ஒரே ஒரு நிமிஷம் தான். எனக்கு ஒரு 5:30க்கு கால் பண்ண 5:31 எனக்கு கன்ஃபார்ம்டு. பட்
என்னை பற்றி எங்கேயுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது இப்போ தான் சொல்கிறேன். எனக்கு இல்லை தெரிஞ்சிருச்சு இல்லையா, இனிமேல் சொல்லலாம் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். இது வரைக்கும் சொல்லலை, இன்னைக்கு காலையில் வரைக்கும் சொல்ல. அதுவும் பாஸ்கெட்டையும் சொல்லியிருந்தேன், செக்கை பிரிண்ட் பண்ணி மூடி தான் கொண்டு வரணும், வெளியில் எங்கேயுமே காட்டக்கூடாது, அது அந்த ஸ்டேஜில் தான் ஓப்பன் ஆகணும்னு சொல்லியிருந்தேன். பாஸ்கெட் அதுக்காக ஸோ நிறைய பேர்கிட்ட பணம் இருக்கும், மனசு இருக்காது. இல்லை மனசு இருக்கும், கொடுக்கறதுக்கு பணம் இருக்காது. பட் அது ரெண்டுமே ஒரே இடத்துல நம்ம பேட்சுக்கு அமைஞ்சதுனால இந்த ஈவெண்ட் சிறப்பாக முடிஞ்சதுக்கு காரணம் இதெல்லாம் என்னோட இமேஜினேஷன்லேயே இல்லாத வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இருந்தாலும் பொருளுதவி இல்லைன்னா பண்ண முடியாது. நீ நல்லா பேசுறமா, பேச விடாதீங்க, நீ பேசாத அப்படி. ஸோ செந்தில் கணேஷ்க்கும் அவர் ஃபேமிலிக்கும் அவர் இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கும் இன்னும் ஒரு நம்ம ரிவைண்ட் 95 சார்பாக ஒரே உங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரியல, செந்தில் கணேஷ் வந்து இப்போ மட்டும் அந்த ஹெல்பிங் டெண்டன்சி கிடையாது. எனக்கு யாரும் தெரியாது. அப்போ நாங்கள் டூர் போயிருந்தப்போ கூட எல்லாம் தெரியும். யாருன்னா ரொம்ப க்ளோஸ்லாம் கிடையாது. நானும் செந்தில் கணேஷ்லாம் பொள்ளாச்சி, நான் உடுமலைப்பேட்டை, அவ்வளோதான். அதான் தெரியும். நீ வந்து எப்படி போக போகிறீங்க, எல்லாரும் வந்து இங்கே இறங்கிட்டீங்க, நீங்கள் எப்படி போக போகிற கைல்வெளி, நான் மாமா வருவாங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை நீங்கள் போகிறதுனா சொல்லுங்கள், நம்ம அவங்க கார் ஏதோ வரும், நம்ம போயிடலாம். இல்லை அப்போ இவர் வந்து எங்கள் அக்கா பொண்ணுக்கு நான் எதுவுமே எடுக்கலை அப்படின்னு பேசிகிட்டு இருந்தேன். இவர் என்ன பண்ணாரு, அப்போ 2 குட்டி பொண்ணுங்க அக்காவுக்கு அப்போ தான் பிறந்திருந்தது. அந்த 2 சொட்ரு மாதிரி வாங்கி வச்சுட்டு இதை நீ எடுத்துகிட்டு போய்க்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அது இப்போ வரைக்கும் எங்கள் வீட்டில் இருக்காது. ஏன் நான் அது இப்போ வரைக்கும் நான் வச்சுருக்கேன். அந்த 2 சொட்டுமே நான் வச்சுருக்கேன். அதை போட்டு என் பொண்ணு போட்டு இன்னும் நான் வச்சுருக்கேன். அவளுக்கே குழந்தை பிறந்துச்சு, அக்கா பொண்ணுக்கு குழந்தை பிறந்துச்சு. நான் வேணா என்ன பண்றது, பொண்ணு குரூப்ல போட்டோ போடுறேன். கண்டிப்பா கொஞ்சம் ஃபேட் ஆயிருக்கும். இல்ல எனக்கு யாருன்னே தெரியாது. ஆனாலும் நீங்க நான் சொல்லி பேசிட்டு இருந்தேன், யாருக்கிட்ட பேசினேன், சவுதா நானு பேசிட்டு இருந்தாலும் ஊருக்கு அவளும் உடுமலைப்பேட்டை நானும் உடுமலைப்பேட்டை, எப்படி போறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கையில நான் சொன்னேன், பாப்பா கொண்டுமே வாங்காம வந்துட்டோம் அப்படின்னு பேசுறப்பதான் சரி பாத்துக்கலாம். நான் என்ன நினைச்சேன், சரி இங்கே ஏதாவது வாங்கி கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு. அப்ப செந்தில் கணேஷ் இல்லை இது நீங்க வச்சுக்கோ, இது நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொட்டுதான். ஆனா அது வந்து காட்டனு ஸ்லீவ்லெஸ், நல்லா தான் இருந்தது. இப்போ வரைக்கும் நான் அதை வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. பேசி மாத்தி விட்டாங்களா, மறந்து போச்சு. அப்புறம் நீ இப்ப செல்வமணி சொல்லவும் கொடுத்தது ஞாபகம் வச்சுக்கல. உண்மையிலுமே நீ கொடுத்த ஞாபகம் இல்லை, ஆனா என்கிட்ட ஞாபகம் இருக்குல்ல. அதுதான் அந்த பண்பு இப்ப வரைக்கும் நான் ஏற்றி உதவி செஞ்சவங்க மறந்துடுவாங்க, உதவி ரிசீவ் பண்ணுவாங்க. ஆல்வேஸ் இப்படிதான் எங்க ரூம்ல எவ்வளவு கொடுத்து மறந்துருக்காங்க தெரியுமா? எல்லாருமே செந்தில் கணேசை ஈஸியா ஏமாத்துவாங்க. சாப்பாடு அக்கௌண்ட்ல போய் எழுதி வச்சுட்டு வர்றது, இதெல்லாம் நாங்க ஈஸியா பேசுறது. அப்புறம் எங்க ரூம்ல வரிசையா இருக்கும்போது அப்படியே ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப கேஷுவலா, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா. இவங்கள்ட்ட கொஞ்சம் எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், ஒரு பயம் இருக்கும், ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். இவர் வாயில தான் கீப் டிஸ்டன்ஸ் சொல்லுவாரு, பட் எப்பவுமே ரொம்ப க்ளோஸ். அவனுக்கு எக்ஸாமே மத்தியானம் சொல்லி கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும். நாங்க பிளான் பண்ற எந்த ஈவெண்டா இருந்தாலும் இவனை சென்ட்ரிக்கா வச்சுதான் பண்ணுவோம். இவனுக்கு கல்யாணம், திடீர்னு ஒரு 50 இன்விடேஷன் இருக்கும். இவனுக்கு கல்யாணம்லாம் கொண்டு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கோம். காலையில முடிஞ்சு போன எக்ஸாம் மத்தியானம் கூட்டிட்டு போயிருக்கோம். அதே மாதிரி செல்வமணி வந்து எப்படின்னா ஒரே டைம் இவனுக்கு ஏதாவது சப்ஜெக்ட்ல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், செல்வமணி வந்து நீ பக்கத்துல வந்து உட்காரு, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படிச்சுட்டு இருக்க சொல்லுவாரு. அதை கேட்டு போய் எக்ஸாம் எழுதியிருக்கான். நிறைய எக்ஸாம்ஸ்
நிறைய எக்ஸாம்ஸ் இவரை படிக்க விட மாட்டாங்க, லேட்டாக வருவாங்க, டயர்டாக கொண்டு வந்து விடுவாங்க. ரொம்ப என்ஜாய் என்ன அவனும் குழந்தையா லேட்டா குழந்தை விடுவாங்க. நாங்களும் எவ்வளவு பொறுமையா போட்டுக்கிறேன். அவன்கிட்ட நோட்ஸ் எதுவுமே இருக்காது. 9 o'clock 9:30 நாங்க என்ன பண்ணுவோம், வாடா கவுண்டா படத்துக்கு போகலன்னு சொல்லி கூப்பிட்டு போயிருவோம். 12:30 மணிக்கு படம் நீங்க எல்லாம் படிக்க மாட்டீங்களா? இல்ல இல்ல, ஏன்னா எங்கிட்ட நோட்ஸ் இருக்காது. இல்ல செல்வமணி ரூம்ல தூங்கிடுவாங்க, அப்போதைக்கு அந்த நோட்ஸ் இருக்கும், அப்படிதான் படிப்போம். 9:30 to 12:30 வந்து படத்துக்கு போயிட்டு வரும்போது இவங்க அந்த பிரேக் எடுத்துருப்பாங்க தெரியுமா, காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க அப்பதான் அந்த நோட்ஸ் வேகமா எடுத்துட்டு பொறுமையா ஒரு ஓரமா உட்காந்து நான் ஜேபிலாம் அதுக்கப்புறம் தான் படிக்கவே ஆரம்பிப்போம். 1:30 to 4 தான் படிப்போம். இவங்க படிக்க ஆரம்பிச்சு கொடுத்து தூங்கிடுவோம். இவங்க எல்லாம் ரெடி ஆகிட்டு 7 மணிக்கு அடிக்கிறது வலிக்கலன்னு சொல்ற ரொம்ப ஆனாலும் செல்வமணியை படிக்க சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டு போய் எழுதுவாங்க. கற்பூரம் மாதிரி. ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப பிடிக்கும். செந்தில் கணேஷோட ஹேண்ட் ரைட்டிங் அழகாக ப்ரெசென்ட் பண்ணுவார். மார்னிங் வந்து அவ்வளோ டென்ஷனாக வருவார். எந்திரிச்ச உடனே எல்லாம் பண்ணிட்டாங்க, என்னால் படிக்க முடியல, செல்வமணி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு கீழே கடைக்கு போயிட்டு ஒரு டீ பிஸ்கட் இதெல்லாம் சாப்பிட்டு மேலே வருவார். அவ்வளோதான். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 1/2 hour வாங்க உட்காருங்க அப்படின்ட்டு நாங்களாம் உட்காந்தோன்னா அவ்வளோதான், இது ஓகேங்க அடுத்தது சொல்லுங்கள், அடுத்தடுத்த கான்செப்ட் எல்லாமே ஒரு 1/2 hour 45 minutes முடிஞ்சிடும். அவருக்கு தெரியும் அப்பவே அமெரிக்கா போக போறோம் நம்ம. ரொம்ப ஷார்ப் செந்தில் கணேஷ் அண்ட் மோர் ஜெனரஸ். அப்போ ரொம்ப ஃப்ரெண்ட்லி. கற்பூரம். ஆமாம் கற்பூரம். அதனால ஜோசப் தூங்கிட்டா. அடி அடி தாங்குவா அடி. தேங்க்யூ. இல்ல சீரியஸ்லி ஐ ஃபீல் லைக் நான் எனக்கு வந்து ஐ எம் ஹூ பிகாஸ் ஆஃப் ஆல் யூ ஆல். அது வந்து நான் வந்து இட்ஸ் நாட் லைக் சபையில் சொல்கிறவனுக்காக சொல்கிறது இல்லை. ஐ திங்க் எவ்ரிபடி நோஸ், உங்களுக்கே தெரியும். யூ ஹவ் given some contribution to my growth, everybody. அது that is who I am. I'm giving back what I got. செந்தில் கணேஷ் நீங்க ரொம்ப நல்ல மனசு இருக்குன்னு எனக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு தான் தெரியும். அச்சச்சோ நாங்க அவ்வளவு பொத்தி வச்சிருந்தோம். உண்மை அதானுங்க. இவங்க எல்லாம் வந்துட்டு இல்ல சம்பாத்தியம் பண்ணும்போது கொடுக்கணும் அப்படிங்கிறது வேற இல்ல, நீ படிக்கிறப்ப எல்லா விஷயங்களும் செஞ்சிருக்க அப்படிங்கிறது. ஒரு சொட்டருக்கு இவ்வளவு நானே கொடுத்துருப்பேன். குடுத்தியா வாங்கலையா? ஏய் இல்ல இல்ல நான் சொல்லவே இல்ல. நான் சொல்லல. அப்ப இருந்து நான் யாருமே பேச விடலையா அவளை? இது எல்லாருக்கும் ஒன்னேன்னு சொல்லிக்கிறேன். இல்ல 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 எல்லாம் டெலீட் ஆயிருச்சு. இல்ல இல்ல சொல்லட்டும், அவர் அனௌன்ஸ் பண்றேன். இல்ல இல்ல அவர்கிட்ட சொல்லிட்டு வருங்க. சின்ன அனௌன்ஸ்மென்ட். ஜஸ்ட் மார்னிங் ஏர்லி மார்னிங் கொஞ்சம் எந்திரிச்சு ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் த. இல்லப்பா இப்படியே கண்டினியூ பண்ணிடுவோம். போறல இருட்டுல ஒண்ணும் பார்க்க முடியாது. ஆனா கொஞ்சம் 7 o'clock ஏர்லி மார்னிங் 8 o'clock பிரேக்ஃபாஸ்ட் 8 மணிக்கு எடுத்துட்டு ஒரு வாட்டி பிரேக்ஃபாஸ்ட் முன்னாடி ஒரு வாட்டி எல்லாம் போய் போட்டோ இன்ஃபர்மேஷன் இப்போ ஏர்லி மார்னிங் தான். யார் இந்த 12 o'clock ஃளைட்டுக்கு ட்ரெயினுக்கு போறவங்க அதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கு தகுந்தாப்புல ஏதாவது வண்டிங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அதனால் கொஞ்சம் யார் கொஞ்சம் அவசரமாக போகணுமோ அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். யார்கிட்ட ஆமாம் யாராவது சீக்கிரமாக போகணும்னா ஒன்றும் இல்லை அவன் பேசுமே. 3 மணிக்கு நான் 10 o'clock இங்கே கிளம்பிடுவேன். என் கூட யாரும் இது எல்லாருக்கும் ஒன்னேன்னு சொல்லிக்கிறேன். இங்க இதுல இருக்கு. நீங்க எப்போ செக் அவுட் பண்றீங்க? 10 o'clock கிளம்பிடுவேன். அப்படியா? ஆமா டாக்டருக்கு வா 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 இருங்க. அப்படியே இருங்கலாம். இது இப்ப பேசினது எல்லாம் கைடுங்க கால். சரி யாரை அரேஞ்ச் பண்றீங்க? ப்ளீஸ் ப்ளீஸ் சீக்கிரம். எல்லாருக்கும் பர்சனலா எல்லாருக்கும் அப்படியே பழகிருச்சு.
நீ முதல்ல அன்சென்சார்ட் வந்து ஹாப்பி டேஸ்ல போட்டு சென்சார்ட் வந்து ரிவைன்ல போட்டுக்கலாம். அது பிரச்சனையே கிடையாது, எல்லாத்துக்கும் இருக்கும். ஹாப்பி டேஸ்ல தான்மா இது ஒன்னே லாஸ்டா சொல்லிக்கிறேன். எங்க அப்பா வந்து எப்படி சொல்றது, திடீர்னு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ண சொன்னாரு. நிறைய பேர் வருவாங்க அலுமினி. எந்த வருஷம்னு கேட்டேன். 1999. 25 பேர்னா லாஜிக்கே இல்லை. நிறைய பேர் ஸ்கூல் பசங்களே இல்லை. இவர் எப்படா இருப்பார் அப்படி இப்படின்னு ரொம்ப யோசித்தேன். சரி ஏதோ பண்ணிடுவோம் அப்படின்னு. 5 வருஷம் 10 வருஷமா ஒரு மாதிரியே சேடாகவே இருப்பார். இப்போதான் அவர் சிரிச்சு பார்த்துருக்கேன்னா அது உங்க எல்லாருக்கும் ரொம்ப ஸ்மைலிங் பேச ஞாபகம். சீரியஸாக மேரிட் ஆனதுலேருந்து கல்யாணம் ஆனதும் சிரிச்சா இல்லை போல கலம் 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 டாக்டர் இப்போ கல்யாணம் அரசன் நீ வீட்டுல ஏன்பா இதெல்லாம் சொல்ற? நான்சென்ஸ் சார். குட்ரா, சூப்பர், குட் 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 சூப்பர் சூப்பர் சூப்பர், குட் ஜாப் டன். பேசுங்க பாத்துக்கோ.